Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ நம்மளோட புது வீடோட ஹோம் டூர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை ஃபைனலாக நம்ம வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். ரெடியில் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் ரெடியாக இருக்கோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ வருதுன்னு. டைம் இல்லை, கண்டென்ட் நம்மளது ஷார்ட்ஸ்லேயே ஃபுல்லாக இது போகிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. பெரிய வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை, எடிட் எங்கே போட்டால் யாரும் பார்க்கவே மாட்டீங்க. வேற 1K பார்க்குறாங்க, 1K 2K அதிகமாக பார்க்குறீங்க. எப்படி போயிட்டு இருந்தா நம்ம வியூஸ் பெரிய வீடியோலாம். சரி ஓகே, கண்டென்ட் நம்ம போறதில்ல, அதனால ஷார்ட்ஸ்ல வந்து எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறோம். எதனா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும் பெரிய வீடியோ வரும். ஸோ ஓகே, ரொம்ப டிலே பண்ணாமல் இவரும் வெளியே போகணுமா, நம்ம வந்து நம்ம வீட்டை காட்டிடலாம். ஓகே பிரவீன், ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடலாம், வெளில இருந்து வரலாம். இதுதான் எங்களோட பார்க்கிங் ஏரியா. ஸோ 4-வீலர் அண்ட் 2-வீலர் பார்க் பண்ணலாம்ல பிரவீன்? 4-வீலர் 2-வீலர் பார்க் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து மேலே காட்டு ஸ்டெப்ஸ், மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. இங்கே வந்து வாஷிங் மிஷினு அந்த மாதிரி வச்சுக்கலாம், இபி பாக்ஸ். அண்ட் இது வந்து நம்மளோட செப்பல் ஸ்டாண்ட், உட்காந்து செப்பல் போடுற மாதிரி பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து பண்ணோம். அண்ட் தென் போகலாமா? நாங்கள் இந்த டோரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? லாஸ்ட்டாக நாங்கள் வந்து இருந்த வாடகை வீட்டில் இந்த டோர் தான், இந்த டிசைன் தான் இருக்கும், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப லக்கியாக இருந்தது, அதனால சேம் டிசைனில் இந்த டோர். இவங்க வந்து வாஸ்துலக்ஷ்மி. ஸோ நம்ம வந்து கட்டின வீடு வாங்கினதால ஸோ வாஸ்துலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கோம். வந்து இங்கே வாக்கிங் பார்த்துள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஹால் வரும். வா, இதுதான் நம்மளோட ஹால். நல்லா ஸ்பேஷியஸான ஹால். எங்களுக்கு வந்து ரூமு பெருசாக இருக்கோ இல்லையோ, ஹால் வந்து எப்போவுமே பெருசாக இருக்கணும்னு நானும் விரும்புவேன், பிரவீனும் விரும்புவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான ஹால். இது வந்து மீஷோலேருந்து கிருஷ்ணரோட ஹோல்டர், கீ ஹோல்டர். இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஹோல்டர் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அண்ட் தென் த மெயின் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். நாங்கள் வந்து இன்டீரியர் பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, ஆனால் எங்கள் லைஃப்லேயும் இன்டீரியர்லாம் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போவோன்றது வந்து எழுதி இருந்தது போல். ஸோ அந்த மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் வந்து நாங்கள் செஞ்சோம். இதுவுமே பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டு தான். மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட சில்வர் பட்டன் அண்டு என்னோடய ஆஃபீஸோட சர்டிஃபிகேஷன் ஃப்ரேம்ஸு அதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் இங்கே வந்து ஒரு டெக்கோரு, அப்புறம் மணி பாக்ஸு, சங்கத்தில் கொடுத்ததெல்லாம் வச்சுருக்கோம், நாடார் சங்கத்தில். அவ்வளோதான். இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட். இது ரெண்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிப்போம். அப்படியே வந்து ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிச்சனு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பெட்ரூமு. கிச்சன் பார்க்கலாமா? சும்மா கிச்சனை காட்டிவிடு, கிச்சனை டீப்பாக காட்டல. ஸோ இதுவுமே இன்டீரியர் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கபோர்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம், மேலேயும் கபோர்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கிச்சன் தான். இங்கே வந்து பாத்திரம்லாம் வச்சுப்பேன், அப்படியே சிம்பிளான. நான் வந்து டீப்பாக உங்களுக்கு வேணும்னா நான் கிச்சன் டோர் கிச்சன் டோர் வேணும்னு சொல்லுங்கள், அப்போ வந்து நான் போடுறேன். ஸோ ஜென்ரலாக பார்த்துக்கோங்க, இதுதான் கிச்சன் நம்மளோடது. இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பெட்ரூம் ஆப்போசிட்டில் இருக்குது, செகண்ட் பெட்ரூம். இங்கே வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எனக்கு வந்து மீ டைம் வேணும், அவருக்கு ஒரு மீ டைம் வேணும்னு நாங்கள் இங்கே வந்துடுவோம். அண்ட் என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ் கூட இது தான். ஸோ உள்ளே வரும்போது இங்கேயுமே வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், கபோர்டு ஒர்க் அண்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட பீரோவை இங்கே வச்சுட்டோம். அண்ட் பீரோ ஒட்டி வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை இந்த வாக்கிங் பேடு. இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, நான் இந்த வீட்டோட பிஸிலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடவே இல்லை, தொடணும்னு சொல்லிட்டு உடம்பை குறைக்கணும், ஸோ அதை பண்ணோம். இந்த டோர்லாம் வந்து ரொம்ப பார்த்து டிசைனாக வந்து வாங்கினோம். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.
அண்டு இந்த அட்டாச்ட் பாத்ரூம். இந்த வந்து இந்த இந்த ரூமில் வந்து ஒரு பெட் ஒன்று கீழே வச்சுருக்கோம், போட்டு படுத்துக்கலாம் அந்த மாதிரி. கட்டில் வாங்கணும், போட்டுப்போம். அண்ட் இங்கே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், இது உள்ளெல்லாம் பார்க்க வேணாம், இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அண்ட் மெயின் பாத்ரூமில் இதில் வந்து சரண்யாவுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டோரை திறந்தீங்கன்னா டோரில் அந்த எட்ஜில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்க, அந்த ஆரஞ்சு கலரில் அதுக்கு பின்னாடி தான் சரண்யாவோட அவங்க அம்மா வீடு. பார்த்தீங்கன்னா சரண்யாவோட அவங்க அம்மா வீடு அந்த ஆரஞ்சு கலர் வீடு இதில் அதுக்கு பேக் சைடில் தான். இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த இங்கேருந்து கூப்பிட்டாலே அவங்க அம்மா கேட்கும் போல். இது வந்து அவரோட துணி, அவர் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணுவார், அதனால் இந்த துணி. ஆக்சுவலாக இந்த விண்டோ திறக்கும் போது செம்மையாக காற்று வரும். இந்த ரூமில் வந்து ஃபேன் இல்லைன்னா கூட செம்ம காற்று வரும், செம்ம காற்று வரும். ஏசியை விட சூப்பராக இருக்கும் காற்று. மழைலாம் பெஞ்சிச்சுன்னா இந்த ரூம் தான் ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஹாலு அந்த ரூமை விட. ஸோ நம்ம மூடிடலாம், அவ்வளோதான். இந்த ரூம் ஓகே. ஆப்போசிட்டில் நம்மளுக்கு வரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ காட்டிட்டோமா, சோஃபா அண்ட் ஃப்ரிட்ஜு, நம்மளோட ஓல்டு சோஃபா ஃப்ரிட்ஜு. அண்ட் ஹாலில் வந்து போன வீட்டில் இருந்த மாதிரியே வந்து ஒரு ரெண்டு விண்டோ இருக்கும் இங்கே. நாங்கள் விண்டோலாம் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டோம், அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மை ஃபேவரட் பார்ட், பூஜா யூனிட். பூஜா யூனிட்டும் வந்து பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டாக நான் வந்து கொடுத்தேன். பட் சரி ஓகே அது வேண்டாம், நார்மலாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணோம். இதுவே சூப்பராக இருந்துச்சு இந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு. அவ்வளோதான். இது பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அண்டு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம் வாங்க. வர வழியில் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டோம். ஆக்சுவலாக அந்த ரூமில் வச்சுருந்தோம், சரி இங்கே ஸ்பேஸ் இருக்குது எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு நம்மளோட பெட்டு, அவ்வளோதான். இந்த ரூம்லேயும் வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் கபோர்டு ஒர்க், சேம் கபோர்டு, இங்கே கபோர்டு அண்ட் இந்த லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே இந்த ரூமில் வந்து இந்த பெட் கவரு, பெட்ஷீட்ஸு, அந்த பேக்ஸு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிப்போம். அந்த ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இங்கேயும் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் தான் வச்சுருந்தாங்க, உடச்சி கட்ட வச்சோம். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு பழக்கப்படுத்தணுன்னா அது வேணும். அப்புறம் வயசானவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் யூஸ் பண்ண தெரியாது எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும். நம்மள மாதிரி யங்ஸ்டருக்கு ஓகே, ஓல்டு பீப்புள்ஸ்க்கு தெரியாதுன்றதால அது வச்சோம். அது மட்டும் இல்லை, பிரவீனுக்கு பிடிச்சதே இந்தியன் தான். ஆக்சுவலாக இந்தியன் தான் நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிறது. இப்போ நம்ம மாடிக்கு போகலாமா? இந்த மாடிக்கு போகிற ஏரியா, இங்கேருந்து பார்க்க அந்த மிரர் தெரியும், அதுதான் இருக்கும். இங்கே நாங்கள் வந்து செடியெல்லாம் வச்சுருக்கோம், எங்களோட கத்தாழை அண்டு மணி பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கோம். மாடிக்கு போகலாம். ஒரு சேஃப்டி கேட், எஸ், கிரில் கேட், சேஃப்டி கேட் வச்சுருக்கோம். எஸ் மாடி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வரும், ஃப்ளவர் டிசைன் வரும். அண்ட் வர்க்கோலாவா ஏதோ சொல்லுவாங்க, அது வரும். இங்கே 2 லைட்ஸ் வச்சு இங்கே கிரில் வச்சுருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி நாங்கள் போக மாட்டோம் கிட்ட, ஏன்னா வந்து கரண்ட்டு கிட்டே இருக்குது, அதனால். அண்ட் ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம மாடி, இதுதான் எங்களோட மாடி. அண்டு கீழே பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 டேங்கா பேபி, அது என்ன சொல்லுவாங்க, இது 2 சம்பு, ஒன்று சம்பு ஒன்று ட்ரைனேஜு. அந்த சம்புக்கு வந்து ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் மோட்டாருக்கு ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் சால்ட் வாட்டர் இருந்ததால் நாங்கள் வந்து சம்பில் வந்து தண்ணி ஏற்றிட்டு நாங்கள் வந்து நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்கள் மாடி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில், பாபா கோயில் தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே அம்மா வீடு வந்து கிட்ட தான். இந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து இங்கே தெரியும். இங்கேருந்து பட்டாராம் இந்த டைட்டில் பார்க்கு இங்கேருந்து பாருங்க, இப்போ ஜூம் பண்ணுறோம் பாருங்க, பார்த்தீங்களா, இதுதான் பட்டாராம் டைட்டில் பார்க். இது திருநன்னூர் பிரிட்ஜா, அது என்னது, இது ஹைவேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. திருநன்ற ஒரு ஹைவேஸ், அந்த ஹைவேஸ் இருக்கு, அதனால வண்டி போனா காட்டலாம். போதேப்பா, இங்க பாருப்பா, இங்க பாரு லாரிலாம் போகுது, லாரிங்கலாம் போகுது பாத்தீங்களா, ஜூம் பண்ணு. இதுதான் வந்து புதுசா ஓபன் பண்ண பைபாஸ். எல்லாமே ரொம்ப பக்கம் தான்.
பைபாஸில் ஏறினீங்கன்னா திருவள்ளூர் ரொம்ப கிட்ட. இங்கே தான் நம்மளோட மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது பேக் வந்து சைடில் மோட்டர். நீர்மூழ்கி மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பக்கத்து வீடுமே டிசைனு. ஸோ 2 வீடுமே சேலுக்கு இருந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஸோ இதுதான் எங்களோட அழகான ட்ரீம் ஹவுஸ். இதுதான் நம்மளோட வீடு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு பிரவீன், இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜனவரி மாதம் கேட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் மார்ச் மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க வாங்க போகிறீங்கன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து நாங்கள் கேட்டிருப்போம். எல்லாமே சடனாக நடந்தது. அதுக்கேற்ற சேவிங்ஸும் நாங்கள் வச்சுருந்தோம். இந்த இயர் எண்டுக்குள்ளே வாங்கினாலும் இருந்தோம். பட் இயர் ஸ்டார்ட் ஆன 3 monthsலேயே நாங்கள் வந்து வாங்கிட்டு டக்குன்னு வந்தாச்சு. அண்டு நல்லபடியாக போகுது. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போகுது. ஸோ எங்களோட ட்ரீம் ஹவுஸ், சொந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீம் வந்து சொந்த வீடு தான். அதே மாதிரி தான் எங்கள் 2 பேருக்கும். ஸோ நாங்கள் சாதித்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ட்ரீம் இருக்குது. அது வந்து கார் வாங்குறது. கூடிய சீக்கிரம் வாங்கணும். ஸோ மேனிஃபெஸ்ட் இப்போயே வாங்கிடுவோம். சரி, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம், அதுக்காக தான் வெயிட்டிங்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காருக்குன்னு. ஏன்னா 0ல் எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தைரியமாக இறங்கலாம். அண்ட் இந்த வீடு ஒரேடியாக முழுங்கிடக்கூடாது. அதில் நம்ம தனியாக கொஞ்சம் கட்டினா கூட தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ வீட்டுக்குமே நாங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம். எல்லோரும் இஎம்ஐயில் தான் வாங்குவோம். ஸோ நல்லபடியாக இஎம்ஐ கட்டி கூடிய சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கோம். சீக்கிரம் முடிக்கணும், அதுதான் என்னோட கோல். நீங்கள் பிரணவை தேடின்னு இருப்பீங்க. பிரணவ் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டை க்ளீன் பண்ணோம். அதனால நாங்கள் வந்து வீட்டில் அங்கே போய் காலையிலே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அவரை போய் பார்ப்போம். அண்ட் எங்கள் அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே நான். ஸோ அதனால் நான் கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வில் see you guys in next video. Bye bye.